அழகான ஒரு பசுமை கிராமத்தில் வருடத்திற்கு ஒரு முறை வருகிற கோவில் திருவிழாவுக்காக ஊரே சுறுசுறுப்பாக இருந்தது. பெரியவர்கள் தெருக்களை சுத்தம் செய்தார்கள். பெண்கள் வீடு வீடாக கோலம் போட்டு அலங்கரித்தார்கள். குழந்தைகள் வண்ண விளக்குகளை தொங்கவிட்டு சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். மணி, தீபா, கண்ணன், பாப்பா என்ற 4 நண்பர்கள் திருவிழாவை பார்க்க ஆவலாக காத்திருந்தார்கள். முதல் நாள் கொடியேற்றம் நடந்தது. நாதஸ்வரம், தவில் சத்தம் முழு கிராமத்தையும் மகிழ்ச்சியால் நிரப்பியது. 2வது நாள் பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்தார்கள். எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டார்கள். மாலையில் குழந்தைகளுக்கான ஊஞ்சல், குதிரை சவாரி, பலூன் கடை எல்லாம் திறந்தது. 4 நண்பர்களும் சிரிச்சுக்கிட்டு விளையாடினார்கள். கடைசி நாள் தேரோட்டம் நடந்தது. ஊரே ஒன்றாக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தேரை இழுத்தது. அந்த நாள் முடிவில் திருவிழா வெறும் கொண்டாட்டம் இல்ல, இது நம்மை ஒன்றாக்குறதுன்னு குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டார்கள். அன்பும் ஒற்றுமையும் தான் கிராமத்து கோவில் திருவிழாவின் உண்மையான அழகு.